ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சேர்ல பார்த்துட்டு, "உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா?" அப்படின்னு கேட்டதும், வீட்ல எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. குறிப்பா வானதி அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. சோழன் வந்துட்டு, "அண்ணன பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன முதல் டிவோர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அந்த ராகவ் கிட்ட உங்க அண்ணன் சொல்லியிருக்காங்க. அவன் என்னன்னா என்ன லவ் பண்றேங்கிறான். நான் வேணா அவன கல்யாணம் பண்ணிக்கிடவா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "அண்ணா நல்ல வேலை பண்ணனே. என் வாழ்க்கைய காப்பாத்துறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் வாழணும்னு சொல்லிட்டு, நீ என்னன்னா அங்க போயிட்டு அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்க. ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சோழன் கேட்குறாங்க. உடனேவும், "இல்லடா அவரு நல்லா பேசினாரு. அதனால தான் உண்மைய சொன்னேன். இப்படி ஒரு எண்ணத்தோட என்கிட்ட கேட்டிருப்பாருன்னா, நான் சொல்லியிருக்க மாட்டேன்டா" அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏண்ணே இப்படி இருக்கீங்க வெள்ளந்தியா? அவன் கேட்டான்னா நீங்க உண்மைய சொல்லிடுறீங்களா? அவன் உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு வந்து என்ட்ட கேட்குறான். நான் இப்ப என்ன பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நான் வேணா அவன கல்யாணம் பண்ணிக்கவா?" அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. சோழன் எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க வானதிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. உடனே சோழன் இருந்துட்டு, "உங்களுக்கு பிடிச்சா நீங்க கல்யாணம் பண்ண வேண்டியதானங்க. அதான் டிவோர்ஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே நிலா இருந்துட்டு, "எனக்கு இந்த டிவோர்ஸ் பண்ண விருப்பம் இல்ல. நான் உங்க கூட சேர்ந்து வாழணும், இந்த வீட்ல வாழணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றாங்க. "இந்த டிவோர்ஸ் பேப்பர் தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இனிமேல் இந்த டிவோர்ஸும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுடுறாங்க. அத பார்த்துட்டு சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குறிப்பா சேரனுக்கு சந்தோஷமா இருக்கு. வானதிக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவோட மனசு இத காரணத்த வச்சே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நடேசனும், "என்ன இந்த பொண்ணு மனசு மாறி நம்ம பையனோட சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்துட்டாளா? அவன் பண்ணது சரியா தான் எல்லாமே நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.